சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன குட்டீஸ், எல்லோருமே CBS முடித்து நீங்கள் வீட்டுக்கு திரும்பி கண்டிப்பாக அந்த ஒரு வாரம் நடந்த அந்த கிளாஸை குறித்து நீங்கள் திரும்ப எண்ணி பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சத்தான் நம்மை விடவே மாட்டான். இயேசு அப்பா பெயர் சொன்னா தொடவே மாட்டான். பொல்லாதவன் சத்தான் நம்மை விடவே மாட்டான். இயேசு அப்பா பெயர் சொன்னா தொடவே மாட்டான். அவர் அன்பு, அவர் தயவு எனக்குள் வந்ததும் பயமில்லை, 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 பயமில்லை. கஷ்டம் வந்தாலும் பயமில்ல, நஷ்டம் வந்தாலும் தவறாமல் தயங்காமல் இயேசுவிடம் வருவோம். Step by step, day by day, I'm walking Jesus' way. இருளில் ஒளியாய் நடந்திடுவா, விழுந்தாய் தூக்கி எடுத்திடுவா, பயங்கள் எல்லாம் நீக்கிடுவா. கைவிடாமல் காத்துக்கொள்பவர். Hallelujah, hallelujah, gloria. Nothing is too hard for the Lord. Hosanna, Hosanna, gloria. கூடாதது ஒன்றுமில்லையே. Hallelujah, hallelujah, gloria. Nothing is too hard for the Lord. Hallelujah, hallelujah, gloria. Nothing is too hard for the Lord. உண்மையிலேயே ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்கு மிகவும் ஆசீர்வாதம். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ அழகாக கவனித்தீர்கள். நீங்கள் சத்தியத்தை கவனிப்பது தான் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஸோ எல்லா விஷயத்துலையும் சத்தியத்தை கவனிக்கிறதாகட்டும், விளையாட்டு விஷயமாகட்டும், மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை கவனிக்கிறதாகட்டும், தூங்காமல் இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் பங்கு பெற்று தேவனுடைய விஷயத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி வருவது எனக்கு கிடைத்த மிகுந்த ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ அதை குறித்து ஒரு டாக்குமெண்ட்ரி, அதாவது நீங்கள் விளையாடினது எல்லாவற்றையும் இல்லை, நமக்கு எது முடியுமோ, எவைகளெல்லாம் எனக்கு சேவ் பண்ணி கொடுத்தார்களோ எல்லாவற்றையும் போடுவோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு நீளமான ஒரு படமாக இருக்கும். அது நல்லா இருக்காது. அதனால தான் நீங்கள் கவனிக்கத்தக்கதான ஒரு சில விஷயங்கள், இந்த செய்தி பேசி கொண்டிருக்கும் போது இந்த வருடம் நடந்த சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு, அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு செய்தியும் பேசின போல இருக்கும். உங்களுடைய டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு கிடைத்தது போல இருக்கும். போன வருடம் கூட இப்படியே தான் நாங்கள் செய்தோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும்
அந்த போன வருஷம் நடந்த டாக்குமெண்ட்ரி, இந்த வருஷம் நடக்கிறது எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு வீடியோவாக செய்து 1 hour வீடியோவில் செய்தியும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த வீடியோவும் சேர்த்து வருவதனால் அதனுடைய டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக, தேவன் உங்களோடு கூட இருப்பராக. இவ்விதமாக நாம் அந்த VBSல் பங்கு பெற்ற ஒரு காரியம் சிலர்களுக்கு அது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும், பெற்றோர்கள் அது உபயோகமுள்ளதாக நினைக்கிறார்களா? ஒவ்வொரு CBSம், அதாவது முழுமையாக சொல்லணும்னா JCBS, முழுமையான அந்த JCBSை புரிந்து கொண்ட பெற்றோர்கள் இருக்கிறார்களா, இல்லை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்களா, இல்லை பங்கு பெற்ற நீங்கள் தான் அந்த JCBSை எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த நாளில் ஒரு கொஞ்சம் குறைவு எனக்கு வந்துட்டு, நீங்கள் ட்ரிப்புக்கு போயிருந்தீங்க மலை மீது. ஸோ அது கொஞ்சம் விஸ்தாரமான வேறொரு பக்கத்துக்கு நீங்கள் போன ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஏன்னா என்னால் வர முடியாது, நான் தான் பிரசங்கம் செய்வதே நான், கேம் விளையாட வைக்க வேண்டியதும் நான். மழை மேலே கீழே இறங்கி வந்த உடனே உங்களை ஆயத்தம் படுத்த வேண்டிய காரியத்தில் நான் கவனம் செலுத்தணும். அதனால் தான் என்னால் வர முடியாமல் போனது. ஸோ அதுபோல் நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்கும் நீங்கள் வெளியே கடந்து சென்றீர்கள், அதற்கும் என்னால் வர முடியவில்லை. ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய சில ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால தான் என்னால் வர முடியவில்லை. அப்படி நான் வராவிட்டாலும் நீங்கள் அப்படி மலைக்கு சென்று இன்னொரு இடத்துக்கும் நீங்கள் சென்று இப்படி திரும்பி வந்த அந்த நாளுக்குரிய சில விஷயத்தை கவனித்து பார்த்தால், நான் இதுவரையில் அற்புதம் ஏன் நடக்கிறது அந்த தலைப்பின் கீழே தான் நம்ம செய்தியை வந்துட்டு CBSல கவனித்தோம். இந்த 3 அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே கூடாது அப்படின்னு அந்த 3 அற்புதங்கள் எது என்பதை ஒரு 5 மணி நேரம் பேசியிருக்குமே. ஆமாம், 5 மணி நேரம். ஆனால் அதில் டோட்டலி அந்த செய்தி வந்துட்டு கொஞ்சம் குறைவு, 9லேருந்து 10 மணி நேரம் செய்தி. ஆனால் இன்னும் ஒரு 4 மணி நேரம் இல்லை விட்ட 5 மணி நேரம் செய்தியை நம்ம இழந்துட்டோம். ஏன்னு சொன்னால் நமக்கு அவுட் சைடு ப்ரோக்ராம் இருந்தது. சரி, போட்ட விடுங்க. இப்போ அதனுடைய மீதியை சொல்லுவேன் என்று எதிர்பார்க்காதீங்க. இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் 1000 லட்சக்கணக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது விட்ட பகுதி இப்பொழுது பேசுவது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதோட ஃபைனல் டச்சை நான் சொல்லிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத அந்த 3 அற்புதங்கள் எது அப்படி நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்துட்டு எங்கிருந்து விட்டுருக்கிறனோ அப்படின்னு சொல்லி நடுவில் இருந்து நான் சொல்லுவது நல்லா இருக்காது. ஸோ ஃபைனலை வந்துட்டு 5வது வால்யூமில் முடித்ததுன்னா மீதி 5 வால்யூம் நடுவில் வரணும். அதை நான் இப்போ பேசுவது நல்லதல்ல. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். CBS ஆகட்டும், சபையாகட்டும், சத்தியமாகட்டும், எந்த அளவுக்கு அது உபயோகம் உள்ளது என்பது நீங்கள் அறிந்து கொள்ளணும். இப்போ நிறைய நேரங்களில் நம்மை பெற்றோர்கள் படிக்க வைக்க அவர்கள் அவதிப்படுகிறார்கள். படி 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 என்று அவர்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். கேபிள் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணணும். உங்கள் கையில் மொபைல் இல்லாதபடி பார்த்து கொள்ளணும். உங்களை அடிக்கடிக்கு கண்காணிப்புக்குள்ளே வைத்து கொள்ளணும். படிச்சுன்னு இருக்கிறியா, டியூஷன் போனியா, இப்படி அவங்க படுகிற அவதிகளை பார்த்தால் நீங்கள் என்னமோ ஒருவேளை படிக்காமல் போகிறீர்களோ, இல்லை பலவீனப்பட்டு போய்விட்டீர்களோ, உங்களோட கவனம் சிதறி போகிறதோ எனக்கு தெரியல. அது அவங்கவுங்க வீடை பொறுத்து இல்லையா, அவங்கவுங்க வளர்ப்பை பொறுத்து. ஒருவேளை அது பலவீனமாக இருக்கலாம். ஒருவேளை சொந்த பந்தங்கள் வந்துட்டு போயிட்டே இருப்பதனால் கவன ஈர்ப்பு வேறு பக்கம் போகக்கூடியதாக இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் தவறாக ஒரு குறும்பாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது, குறும்புத்தனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது, போடுறதான மொபைலு, டிவி போன்றதான காரியங்களை நீங்கள் யூஸ் பண்ணுறது நிமித்தமாக, ஒருவேளை இந்த குறும்புத்தன நிமித்தமாக பெற்றோர்கள் உங்களுக்கு அடிக்கடிக்கு நினைப்படுத்தி கொண்டிருக்கலாம். படி 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 அப்படின்னு நினைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எது எப்படியோ, ஆனால் பெற்றோர்கள் அவ்வளோ அவதிப்படுகிறார்கள்.
ஆனால் பெற்றோர்களை கூட விட்டுருங்க, சில நேரங்களில் அவங்களது கூட கொஞ்சம் தவறாகவே போய் விடுகிறது. ஏன்னு சொன்னா அவங்க மனசுல ஒரு வெறி இருக்கும். அவங்க சம்பாதிக்காத ரொக்கமான சம்பாதனையை உங்க கையில எதிர்பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்காம நாளைக்கு கட்டலாம், நாளைக்கு கட்டலாம் கல்யாணத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் படிப்பு எல்லாவற்றையும் முடித்திருந்தாலும் உங்களுடைய சம்பாதனை மேல் பிரியப்படுகிற சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், படி 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 என்று சொல்லிட்டு இருக்கலாம். இது நான் கண்ட அனுபவம். கோபித்து கொள்ளாதீங்க, என்ன இப்படியெல்லாம் பேசுறாரு, நம்ம அம்மா அப்பா அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. எந்த புத்துல பாம்பு இருக்கு என்பது நாம் தான் பார்த்து நடக்கணும். ஸோ என் அனுபவத்தில் சொல்லுகிற பெற்றோர்கள் உண்மையாகவே பண ஆசை பிடித்தவர்கள். அந்த பண ஆசை நிமித்தமாக உங்களை படி படி என்று சொல்லி தங்களுடைய வெறித்தனத்தை உங்கள் மீது உட்கார வைத்து விடுவார்கள். இது நிமித்தமாக படி படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம். அவங்க படின்னு சொல்றது ஓரளவுக்கு நல்ல பெற்றோர்களாக இருக்கலாம். படின்னு சொல்றதுல ஒருவேளை அவர்கள் வெறி பிடித்த பெற்றோர்களாக கூட இருக்கலாம். இந்த இரண்டுக்கு மத்தியில் நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்கள் ஏன் படிக்கணும், நீங்கள் ஏன் படிக்கணும்? இப்போ நீங்க நல்லா கவனித்து பாருங்க. உங்க சம்பாதனை எனக்கு வந்து சேராது இல்லையா, நீங்களாச்சு உங்க குடும்பமாச்சு. அப்போ உங்க சம்பாதனையை பற்றி என் சிந்தனையே இல்லாம நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னா என்னுடைய கனவு உங்களுக்குள்ள நான் திணிக்க போகிறதும் கிடையாது. என்னுடைய வெறித்தனத்தை உங்களுக்குள்ள நான் திணிக்க போவதும் கிடையாது. என்ன குட்டீஸ், இங்க 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 என்னதான் சைடில் உங்களுடைய விளையாட்டு, நீங்க பங்கு பெற்ற CBS உடைய ப்ரோக்ராம் அடுத்த செக்ஷன்ல போயிட்டு இருந்தாலும் நீங்க கவனமாக என்ன பண்ணணும், இந்த செய்தியை உள்வாங்கிக்கணும். இல்லாட்டி ஒரு வேலை பண்ணுங்க, முதலாவது இந்த செய்தியை ஆன் பண்ணும்போது எப்படி அதுக்கு நான் சவுண்டு கொடுக்க முடியாது, ஏன்னா என்னுடைய சத்தம் பேசுகிறது அதுவும் ரெண்டுமே கிளாஷ் ஆகிடக்கூடாது இல்லையா. சத்தமே இல்லை தானே. ஒரு முறை என்ன பண்ணுங்க, சத்தமே இல்லாமல் ஃபுல்லாக உங்களுடைய நீங்கள் பங்கு பெற்றது உங்கள் ஃபோட்டோ வருதா இல்லையா, இல்லை நான் கூட விளையாடினேன் ஆனால் எனது வரலையே, சரி விட ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டால் அது ஒரு பல மணி நேரத்தை பிடிக்கும். ஏதோ ஒரு சில கிளிப் ஒண்டி போட்டிருக்கிறாரு, அதை பார்ப்பதிலே எனக்கு ரசிப்பு அதிகம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி ஒரு முறை உங்களுக்கான வீடியோவை நன்றாக பார்த்து விடுங்கள். எப்படியும் அதில் சவுண்ட் இல்லை, நன்றாக பார்த்து விடுங்கள். பின்பு மறுபடியுமாக இந்த செய்தியை கேட்பதற்காக என்னையே பாருங்கள். ஏன் சொன்னா விசேஷமான ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த பகிர்ந்து கொள்ள போகிற இந்த விஷயம் எது அப்படின்னு சொன்னா அதுதான் எஜுகேஷன். ஸோ உங்களை படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை விட 3 விதமான பெற்றோர்கள். ஒன்று, பண ஆசை உள்ள பெற்றோர்கள். சிலர்களுக்கு பண ஆசை இருக்காது, ஆனால் தங்களுடைய கனவை பாருங்க, உங்களது வாழ்க்கை வேற, பெற்றோர்களது வாழ்க்கை வேற, ஆனால் அவங்களுடைய கனவை உங்கள் மீது திணைத்து விடுவார்கள். இதுவும் தப்பு தானே சார். 2 பெற்றோர்கள் தேவையில்லை. 3வது பெற்றோர்கள் நீ நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய பெற்றோர்கள். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், படி 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 என்று சொல்லுவார்கள். ஸோ இது 3வது பெற்றோர்கள். நான் 3வது ஆப்ஷனில் சொன்ன பெற்றோர்கள் சூப்பர் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுவும் சூப்பர் இல்லை. எப்படின்னா, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே வந்துட்டு இப்போ நீ நல்லா தானே இருக்கிற, இப்போ நீ உன்னுடைய சப்ஜெக்டை எடுக்க வேண்டிய விஷயம். இப்போ நிறைய நேரங்களில் சில பிள்ளைங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னே தெரியாது. அப்போ வேணுமெண்டா பெற்றோர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறது நல்லது. ஆனால் சில பிள்ளைங்க தெளிவாக இருப்பாங்க, எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பிடிச்சிச்சு, நான் இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க போறேன். அந்த பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்போ தெளிவா இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய தெளிவை ஏற்காம அவங்களுக்கு தெரிஞ்ச தெளிவை உங்களுக்கு கொடுத்து படின்னு சொல்றாங்களே, நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும்னு, இது மேலும் உங்களை கெடுப்பதற்கு சமமாகிவிடும். ஐயோ பிரதர், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னா அதான் சொல்ல வரேன். இந்த 3 பெற்றோர்களை விட
சத்தியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் குருவாக இருப்பதுனால் சில மர்மங்களை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ரொம்ப எளிதாக ஈஸியாக புரிந்து கொள்ளும்படி சில பாயிண்ட்ஸுங்களை சொல்லி தரேன். நீங்கள் ஏன் படிக்க வேண்டும்? இப்போ பாருங்க, நீங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தை நான் சொல்லுவனே ஆக்கே, நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நான் சொல்வனே ஆக்கே, இப்போ படிப்பு என்கிற விஷயம் எடுத்த உடனே உங்களுடைய பிரைமரி, உங்களுடைய மிடில், உங்களுடைய ஹைஸ்கூல் மற்றும் காலேஜ் குறிக்கிற விஷயம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது. படிப்பு என்பது எதை குறிக்கிறது? நல்லா கவனிக்கணும். படிப்பு என்பது எதை குறிக்கிறது? ஒரு மனிதனுக்குள்ள வர வேண்டிய பகுத்தறிவை குறிக்கிறது. நல்லா கவனிச்சிங்களா? படிப்பு என்பது பகுத்தறிவை குறிக்கிறது. அப்போ இந்த பகுத்தறிவு வரும்போது என்ன ஏற்கப்படும்? இந்த பகுத்தறிவு வரும்போது நிஜம் என்பது, மெய்ஞானம் என்பது, சத்தியம் என்பது, ரியாலிட்டி என்கிற ட்ரூத் உங்களுக்குள்ள ஏற்கப்பட ஆரம்பிக்கும். இப்போ போதுங்களா? படி படி என்று சொல்லுகிற உங்கள் பெற்றோர்களை விட உங்களுடைய பாயிண்ட்ஸை, உங்களுடைய திசையை எந்த பாயிண்ட்ஸுக்கு நான் திருப்பிட்டு இருக்கிறேன் பாருங்க. அப்போ படி என்று சொல்லுவது உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை மட்டும் குறிக்கிற விஷயம் அல்ல. படின்னு சொல்லுவது மிடில் கிளாஸையோ, பிரைமரியோ, ஹைஸ்கூல்லையோ, காலேஜையோ, டிகிரி முடிக்கிறதையோ, இல்லை வேறொரு ஆப்ஷனை நீங்கள் ட்ரைன் அப் பண்ணிக்கொள்ளுவதையோ இது குறிக்கிற விஷயம் அல்ல. ஆக்சுவலி படிக்கிறது எத்தனை அதிகமாக நாம் படிக்கிறோமோ அத்தனை பகுத்தறிவுகள் நமக்கு பெருகி கொண்டே போகும். ஏன்னா பகுத்தறிவு என்று சொல்லுவது ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம பகுத்தறிவோடு கூட இருப்பது பகுத்தறிவாகாது. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு விஷயத்தில் பகுத்தறிவாக இருப்பது பகுத்தறிவாகாது. ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் சாப்பிடக்கூடியது எத்தனை விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் அப்படி இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட வேண்டிய பொருளுங்க எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒழுங்கா நம்மால பழங்களுடைய பெயர் கூட சொல்ல முடியாது. அத்தனை பழங்கள் உலகத்தில் இருக்கு. இதை வரைக்கும் நம்ம எதை அவ்வளவு சாப்பிட்டே இருக்க மாட்டோம். ஒரு 80 பழம் சாப்பிட்டுருப்போம். ஆப்பிள் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும், கொய்யாப்பழம் என்ற ஒரு விஷயம் எடுத்தாலும், ஆரஞ்சு என்ற ஒரு விஷயம் எடுத்தாலும், சாத்துக்குடி என்ற ஒரு விஷயம் எடுத்தாலும், தர்பூசணி என்ற ஒரு விஷயத்தை, இங்கேயே 5 ஆகிப்போச்சு. இதில் தான் விளையாடி கொண்டிருக்கிறோம். சப்போட்டா, சிக்கு என்று சொல்லக்கூடிய பப்பாயி, பனானா, இவ்வளவுதான். இதையே எண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு 80 பழத்தை நீங்க சாப்பிட்டிருப்பீங்களா? ஒரு 80 பழம் சாப்பிட்டிருப்பீங்களா? அப்போ லட்சக்கணக்கான இருக்கக்கூடிய பழங்கள் இன்னும் நமக்கு அறிமுகமாகல. அதில் என்னமோ சொல்றான், ஊட்டி ஆப்பிள்ன்றான், டெல்லி ஆப்பிள்ன்றான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆப்பிள்னு சொல்றான். விசித்திரமாக இருக்கிறது. அப்ப லட்சம் கணக்கில் குவிழ்ந்திருக்கிற பழங்கள்ல ஒரு 80 பழத்துடைய பெயரை சொல்லி இவ்வளவு பழம் நான் சாப்பிட்டிருக்கிறேன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபிக்க போனாலும் நமக்கு நாமே பரிதபிக்குவோம். இன்னும் நாம் சாப்பிட வேண்டியது லட்சம் கணக்கில் இருக்கு. சாப்பிட்டிருக்கோமா? அப்ப பழங்கள் என்று எடுத்துக்கிட்டால, ஒரு வகையை எடுத்துக்கிட்டால இத்தனை விஷயங்கள் இருக்க சாப்பிட. நான் பழம் தான் சொன்னேன், காய்கறி சொல்லல. மரக்கறிகளை எடுத்துக்கிட்டா எத்தனை வகை இருக்கிறது. சாப்பிட்டிருக்கிறோமா? எல்லா மரக்கறிகளையும் நாம் சாப்பிட்டிருக்கிறோமா? ஐயோ, நம்ம வீட்டில் எப்பொழுதும் அந்த பருப்பு குழம்பு, அந்த கீரை குழம்பு, வேற என்னமோ ஒரு சில காய்கறிகள் மட்டும்தான் அறிமுகமாக இருக்கும். உங்களுடைய மம்மிக்கு அதே தான் சமைச்சு இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் சிக்கப்பட்டுறீங்க. அடுத்த வாரம் இல்லைன்னா இன்னொரு வாரம் அதே காய்கறியில் சிக்கப்பட்டுறீங்க. இதே காய்கறி தான் 40 வருஷமா 80 வருஷமா ஒரு 4-5 காய்கறிகள் தான் நீங்க சாப்பிட்டுட்டு வரீங்க. லட்சக்கணக்கான காய்கறிகளை இறைவன் படைத்திருக்கிறார். நம்ம இன்னும் ஒழுங்கா அந்த காய்கறிகளை நம்ம சாப்பிடல. ஒரு முறை ஒரு குழம்பு செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில 120 வருஷம் வாழ்ந்தாலும் சாப்பிடாத காய்கறிகளுடைய குழம்புகள் நிறைய இருக்கு. கவனித்தீர்களா குட்டீஸ்? அப்ப நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு பழத்துல சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா அதற்குரிய பகுத்தறிவு இருந்தாதான் அந்த பழத்தை நம்மால சாப்பிட முடியும். சில பழங்கள் நம்மளுக்கு ஒத்தே வராது.
ஆனால் ஏன் சாப்பிட்றோம்? அந்த பழத்தில் உண்டான பகுத்தறிவு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம அதை சகிச்சுக்கன் சாப்பிடுவதனால் அவருடைய விட்டமின்ஸ் என்னை இன்னும் வாலிபனாக மாற்றுகிறது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம் அதை விரும்பி சாப்பிடுவோம். சில காய்கறிகள் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை, ஆனால் ஏன் சாப்பிட்றோம்? ஏன்னா நம்முடைய பெற்றோர்கள் அந்த காயை குறித்து, அந்த மரக்கறியை குறித்து பகுத்தறிவு உள்ளவர்களாக இருப்பதனால் அதை சொல்லிக் கொடுத்து டாக்டரோ யாரோ நமக்கு சாப்பிடும்படி வலியுறுத்துகிறார்கள், நம்ம சாப்பிடுகிறோம். அப்போ ஒரு மரக்கறியை குறித்து பகுத்தறிவு எவ்வளவு இருக்கணும்? ஒரு 80, ஒரு 100, லட்சக்கணக்கில். ஒரு பழத்தை குறித்து எத்தனை பகுத்தறிவு இருக்கணும்? லட்சக்கணக்கில். ஆக மொத்தம் உணவுன்னு எடுத்துக்கிட்டா எத்தனை பகுத்தறிவு? மில்லியன் கணக்கில் இன்னைக்கு உணவுகள் இருக்கு, மில்லியன் கணக்கில். ஆனா நம்ம சாப்பிட்டு வர உணவு வகைகள் எவ்வளவுனா ஒரு 300 கூட இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஒரு 300 வகையான சாக்லேட் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கங்களேன். அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு 300 வகையான மீல்ஸுங்களை, ஒரு 300 வகையான உணவுகளை நீங்க சாப்பிட்ருப்பீங்களா? எண்ணிக்கிட்டு போங்க. என் வாழ்க்கையில் நான் எந்தெந்த உணவெல்லாம் நான் சாப்பிட்ருக்கிறேன்னு எண்ணிக்கிட்டு போங்க. பழம் என்பது ஒரு குரூப், அது அவ்வளவுதான். அந்த பழத்தில் ஒரு 80 பழம் எண்ணிட்டு 80 சாப்பிட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. பழத்தில் ஒரு 80, சரி மரக்கறிகளும் ஒரு 80ன்னு வச்சுக்கோங்க. அப்போ உணவு வகையில் சாக்லேட்டுன்னு எடுத்துக்கிட்டா, நூடுல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, இல்லை இட்லின்னு எடுத்துக்கிட்டா, தோசைன்னு எடுத்துக்கிட்டா, உப்மாவுன்னு எடுத்துக்கிட்டா, இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் எண்ணிக்கிட்டு போனால் ஒரு 300 வருமா? யோசித்து பாருங்க. பழம், காய்கறி, சாப்பாடு, இது மூணு தான் ஆயிடுச்சு. இனி ராகி எடுக்கணும், கம்பு எடுக்கணும், கோதி எடுக்கணும், உப்மாவு எடுக்கணும், அந்த உப்மாவுக்குள்ள கேசர் பாத்து எடுக்கணும். இனி எத்தனை வகைகள் இருக்கிறது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தா ஒரு 300 வகையான உணவுகளை நீங்க சாப்பிட்டிருப்பீங்களா? சரி வச்சுக்கோங்க, ஒரு 300 வகையான உணவுகளை நீங்க சாப்பிட்டிருப்பீங்க. அப்போ உங்களுடைய பகுத்தறிவு 300. ஆனா இது மில்லியன் கணக்கில் இன்னும் உணவுகள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சாதானே நம்மளால சாப்பிட முடியும். மார்க்கெட்ல எத்தனை பழங்களை பார்க்கிறோம், விசித்திரமான பழங்களை பார்க்கிறோம், எல்லாத்தையும் வாங்கிறோம். நம்ம வாங்குறதுல ஏன்னு சொன்னா அறிமுகம் இல்லை. அந்த பழத்தால் நம்முடைய உடம்புக்கு வர வேண்டிய விஷயம் என்ன என்ற பகுத்தறிவு இல்லை. அதனால தான் அதை நம்ம சாப்பிடுறதில்ல. அப்ப நீங்க கவனித்து பார்த்தீர்களா? உணவு வகையில இத்தனை விஷயம் இருக்க, காய்கறிகள் இத்தனை விஷயம் இருக்க, இத்தனை பகுத்தறிவு நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று பார்த்தால் எஜுகேஷன் எவ்வளவு என்று நான் கேட்கிறேன். எஜுகேஷன் எவ்வளவு, சத்தியம் எவ்வளவு இருக்கு என்று கேட்கிறேன். அப்போ இது ஒரு மில்லியன் கணக்கில் சத்தியம் இருக்கு. சத்தியம் என்பதால் மில்லியன் கணக்கு. நம்ம நினைக்கிறோம் சத்தியம் என்றால் என்ன? யாராவது ஒரு சிங்கிள் லைன்ல பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எவனாச்சிலும் சத்தியம் என்றால் என்ன என்பதற்கு சிங்கிள் லைன்ல பதில் சொன்னா அவன்தான் நம்மளை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறான். அதனாலதான் பிலாத்து கேட்கும் போது இயேசு கிறிஸ்து சைலண்ட் ஆயிட்டார். பிலாத்து கேட்கிறப்பல சத்தியம் என்றால் என்னன்னு ஆன்சர் கொடுக்கல ஆண்டவர். ஏன்னா என்னை கைது செய்துட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்னை இழுத்துன்னு போய் அடிச்சு நொறுக்கி என்னை சிலுவையில் அறிய போறீங்க. சத்தியம் என்பது ஒன் லைன்ல நான் எப்படி உனக்கு ஆன்சர் கொடுக்க முடியும்? முடியாது. அதனால தான் ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். ஏன்னா சத்தியம் என்பது படிப்படியாய் செல்லக்கூடியது. ஒன் லைன் ஆன்சர் அல்ல, படிப்படியாய் செல்லக்கூடியது. நம்ம யூகேஜி எல்கேஜி அப்படியே நம்ம பிரைமரியிலேருந்து எப்படி நம்ம வருஷம் கணக்கில் படிச்சுட்டே வருமோ, சத்தியம் என்பது மெதுவாய் செல்லக்கூடிய படிக்கட்டுகள். அது முடிவு எங்க இருக்குன்னு தெரியாது. அத்தனை சேர்ந்தது தான் எஜுகேஷன். அப்போ நீங்க பாருங்க, இதே விஷயத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கலாம். அந்த சிபிஎஸ்ல 6 நாட்கள் என்னோடு கூட இருந்தீங்கன்னா பிரசங்கித்திருக்கலாம். ஆனா அந்த டாபிக் வேறங்க. இப்ப நான் பேசக்கூடிய டாபிக்கே வேற யாருக்கு? அதான் நான் தான் சொல்றேனே, பிள்ளைங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா லட்சக்கணக்கான குறிப்புகள் என் மனசுல ஓடுது. வாலிபர்களை பார்த்த உடனே மில்லியன் கணக்கான குறிப்புகள் என் மனசுல ஓடுது. சபையை பார்த்த உடனே மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பிரசங்க குறிப்புகள் என் மனசுல ஓடுது. அதுக்காக மனசுல பட்டதெல்லாம் நான் சொல்லிடுவேனா? இல்லை. உங்களுக்கு எது உபயோகம்? இப்ப நான் சொல்ல போது உங்களுக்கு உபயோகமான காரியத்தை நான் சொல்ல போறேன். ஏன் நாம் படிக்கணும்? நம்மை சிலர்கள் படிக்க வேண்டும் என்று ஏன் வற்புறுத்துகிறார்கள்? நான் ஒரு 3 வகை சொன்னேன், அதை மறந்துருங்க. அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க இல்லையா? அதை விட்டுருங்க. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ ஒரு மனநிலை, ஒரு சரியான மனநிலைக்கு வாங்க.
அந்த 3 சொன்னோம் பாருங்க, அதை விட இப்பொழுது கொஞ்சம் நகர்ந்து முன்னாடி வாங்க. உங்களை ஏன் படிக்க சொல்லுகிறார்கள்? உங்க ஆசாரியர் ஏன் உங்களை படிக்க சொல்லுகிறார்? உங்களோட பெற்றோர்களை ஏன் படிக்க சொல்லுகிறார்கள்? சில நல்ல பிள்ளைங்க, டே படிடா ப்ளீஸ்டா, இந்த எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் ஆயிடுறா அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள் ஏன் உங்களிடத்துல படிக்கும்படியாக பணியோடு கூட கேட்டுக்கொள்கிறார்கள்? உங்களுடைய போதகர், உங்களுடைய விசுவாசிகள், உங்களுடைய சொந்த பந்தம் எல்லோருமே உங்களை பார்க்குறவங்கெல்லாம், படிச்சப்பா ஸ்கூல் போனியா, போயிட்டு வந்தியா, வெரி குட், இப்போ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கிற, ஏன் அவர்கள் ஆர்வமாக உங்களிடத்துல விசாரிக்கிறார்கள்? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான விஷயம், இனி உங்களுடைய வயசு பெரிதாகிவிட்டால் இனி எவரும் அந்த வார்த்தையை உங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க. படிச்சியா, படிக்கிறியா, எவரும் கேட்க முடியாத ஒரு வயசு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நெருங்கிட்டீங்க, ரொம்ப நெருங்கிட்டீங்க. ஆனா இப்போ உங்களை அன்புடன் எல்லோரும் விசாரிக்கிறாங்க, படிச்சியாப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போனியா, மார்க்ஸ் இப்போ எவ்வளவு வாங்கியிருக்கிற அப்படின்னு ஒன்று விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நாம ஏன் படிக்க வேண்டும்? அப்ப நான் ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால், படிப்பு என்பது அந்தந்த தேசத்துல அந்தந்த கவர்மெண்ட் நியமித்திருக்கிற அந்த எஜுகேஷனுக்கு சார்ந்தது படிப்பல்ல. ஆக்சுவலி படிப்பு என்பது ஒன்ன சார்ந்தது, டெக்ஸ்ட் புக்கை சார்ந்ததல்ல, ஒன்ன சார்ந்தது. நான் ஒரு விஷயம் மட்டும் இப்போ இந்த வயசுல நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் எனக்கு தெளிவாய் தெரிகிறது. நான் எதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சனோ என் கையில இருக்கிற அந்த நகம் இருக்கு இல்லையா, அந்த நகம் வளர்ந்ததுக்கு சமம். உண்மையா சொல்றேங்க, நான் ஸ்கூல்ல படிச்ச அந்த டிகிரி வரைக்கும் என்னுடைய விரல இருக்கிற நகம் வளர்ந்ததுக்கு தான் உயர்வு கொண்டு வந்தது. அதற்கு பிறகுதான் நான் கண்டுபிடித்தேன், வெளியே வந்து படிக்க வேண்டியதுதான் அதிகம் இருக்கிறது. நானா இப்ப படிக்க வேண்டியதுதான் அதிகம் இருக்கிறது. அது என் மனைவி சொல்ல முடியாது, கணவன் சொல்ல முடியாது, அம்மா சொல்ல முடியாது, அப்பா சொல்ல முடியாது, நண்பன் சொல்ல முடியாது, எவனும் சொல்ல முடியாத ஒரு படிப்பு. இதற்கு மேலதான் நான் படிக்கணும் என்று 15 வருஷம் என்னோட படிப்பு முடிச்ச பிறகு 15 வருடம் என்னுடைய அடுத்த ஸ்டேஜுடைய படிப்புக்காகவே நான் செலவழித்தேன். எப்படி இருக்கு பாருங்க, அடுத்த ஸ்டேஜுடைய படிப்பு 15 வருஷம் கடந்து போனதுங்க. இப்போ 2 ஸ்டேஜ் நான் கடந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, என்னை பெற்றவர்கள், என்னை வளர்த்தவர்கள் படி என்று சொன்னார்கள். அந்த படிப்பு என் விரல்ல இருந்த நகத்தை மட்டும்தான் வளர்த்தி வைக்கிற உயர்வை எனக்கு கொடுத்தது, அதாவது பகுத்தறிவை கொடுத்தது. பின்பு நானா எச்சரிக்கை அடைந்து, நான் சொல்வது டிகிரி அல்ல, அந்த டிகிரி வரைக்கும் பெற்றோர்கள் நம்ம வளர்த்தவர்கள் நம்மை படிக்க வைத்தது, அதை விட்டுருங்க. ஆஃப்டர் டிகிரி சொல்றேங்க, ஆஃப்டர் டிகிரி அப்பதான் புரிந்தது நமக்கு வேறொரு படிப்பு இருக்கு, அதை நாம் சாகும் வரை படிக்க வேண்டும். அதை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன 15 வருஷம் பிறகு இந்த மறுபடியும் ஸ்டார்ட் ஆனது. கொஞ்சம் குறைவு 22 வயசு, 19 வயசுலயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா உணர்ந்து பார்த்தா அடுத்த படிப்பு என்பது, நான் இதை படித்து கொண்டிருக்கும் போது அந்த படிப்பும் ஆரம்பித்து விட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா ப்ராப்பரா நான் 15 வருஷம் படித்த ஒரு காரியம் வந்துட்டு என்னுடைய 14 வயசுல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது கொஞ்சம் குறைவு 16. நீங்க நல்லா நினைத்து பாருங்க. பிறகு அந்த ஸ்டேஜ்ல படித்து விட்ட பின்பு இப்பொழுது நான் உங்களுக்கு 4 நல்ல வார்த்தையை சொல்ல நான் பழகி கொண்டால இப்பவும் என்ன உணர்த்தி கொண்டிருக்கிற ஒரே விஷயம், நான் இன்னும் படிக்க வேண்டும். இப்பவும் என்னை உணர்த்தி கொண்டிருக்கிற ஒரே விஷயம், நான் இன்னும் படிக்க வேண்டும். எனவே தான் என்னுடைய பல பொன்மொழியில ஒரு பொன்மொழி நீங்க படிச்சிருப்பீங்க. எப்பொழுது ஒரு மனுஷன் சாகுகிறானோ அது சாவல்ல. எப்பொழுது ஒரு மனுஷன் சாகுகிறானோ அது சாவல்ல. எப்பொழுது அவன் படிக்கிறத நிற்பாட்டுகிறானோ அப்பொழுதுதான் அவன் சாகுறான். இது ஒரு முறை ஒரு பொன்மொழி உங்களுக்கு கொடுத்திருந்தேன். இன்னொரு முறை ஒரு பொன்மொழி ஏற்றியிருந்தேன்.
எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வளர்ப்பு நின்று போகிறது, எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வளர்ப்பு நின்று போகிறது, 30 இல்லை, அவன் எப்பொழுது படிக்க நிற்பாட்டுகிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய வளர்ச்சியும் நிற்பாட்டப்படுகிறது அப்படின்னு இன்னொரு பொன்மொழியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தேன். அப்ப மனுஷன் எப்பொழுது சாகிறான், எப்பொழுது படிக்க நிற்பாட்டுகிறானோ அப்பொழுதே அவன் செத்து போயிட்டான். இது எனக்கு எந்த வயசுல நினைவுக்கு வந்தது? கொஞ்சம் குறைவு ஆடி அசைஞ்சு 34வது வயசுல தான் எனக்கு இந்த நினைவு வந்தது. ஐயையோ, படிப்பு என்பது நிற்பாட்டவே கூடாது. என்னைக்கு படிப்பை நிற்பாட்டுகிறேன்னா அன்னைக்கு நான் செத்து போயிட்டேன். என்னைக்கு நான் படிப்பை நிற்பாட்டுகிறேன்னா அன்னைக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு குன்று வந்தது, குறைவு வந்தது, எனக்கு அதற்கு மேல் வளர்ச்சி கிடையாது என்பதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இது உலகத்துடைய மகாபெரிய கண்டுபிடிப்பு நான் சொல்ல வரல. ஏதோ பேச்சில் உங்களை விட நான் முந்திக் கொண்ட அவ்வளவுதான் விஷயம். ஆனா இது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கிறதோ அதே போலதான் உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் சொல்லுகிற, படிப்பு என்பது எத்தனை அவசியம் பாருங்க. நானு ரொம்ப அசந்து போனேன். ஏன் சொன்ன, நானே கேம்ஸ், நானே பிரசங்கம், இது என்னால முடியல. ஒரு பக்கம் உங்களுக்கு எப்பொழுதுமே சிபிஎஸ்க்கு ஒரு 6 புதிய பாட்டாவது நான் கொண்டு வருவேன். அந்த 6 புதிய பாட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கூட நான் இருந்தால் தானே கற்றுக் கொடுக்க முடியும். அந்த 6 பாட்டை கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஒவ்வொரு நாள் நான் செலவழித்த டைமு, பின்பு அந்த 6 பாட்டுக்கு தேவையான நடனம். ஏன்னா சிபிஎஸ் தானே, சிபிஎஸ்னா பிள்ளைங்களை எப்பொழுதும் இப்படி கட்டி போடக்கூடாது. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதுதான், பிள்ளைங்களை என்னைக்கும் இப்படி கட்டி போடக்கூடாது. அவங்கள குதிக்க வைக்கணும், அவங்கள ஆட வைக்கணும். இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதற்காக சினிமா பாடலாம் இல்லை. அதாவது அவங்க ஆடணும், குதிக்கணும், விளையாடணும். இதில் நான் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறேன். ஒரு பக்கம் நடனத்திற்கு கவனம் செலுத்தணும், இன்னொரு பக்கம் உங்களை பாட வைக்கணும், மற்றொரு பக்கம் உங்களை ஆட வைக்கணும், அடுத்தாப்புல உங்களுக்கு பிரசங்கிக்கணும். எத்தனை பாரம் என் மீது இருந்தது பாருங்க. என்னால முடியலைங்க. கால் கொடிது அப்படியே. காலையில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நடையா நடக்கிறதும் அந்த ஹால்ல, இங்க இருந்து அங்க நடக்கிறது, இங்க இருந்து ஐயோ நின்றுட்டே இருப்பது. ஐயோ என்னால முடியல. ஆனால் நான் அடிக்கடிக்கு ஒரு 8 மணி, ஒரு 7:30 மணிக்கு அப்படி நான் ஒரு சந்தோஷம் பெற்றேன் பாருங்க. ஒவ்வொரு முறையும் காலேஜ் செக்ஷன் 10 மணி இல்லையா, அப்போ ஒரு 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 அருமையான ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வரும். ஆனால் அந்த சந்தோஷம் அவ்வளோ இருக்காது, அவ்வளோ உயர்ந்த சந்தோஷம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு நான் சந்தோஷப்படுவேன். அந்த 10 o'clock பிறகு நான் வந்துட்டு ஒரு 4 o'clock ஒரு சந்தோஷம் படுவேங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சந்தோஷம். அதற்கு பிறகு 7:30 மணிக்கு ஒரு சந்தோஷம் படுறேன் பாருங்க. அது உச்சகட்டத்தின் சந்தோஷம் எனக்கு. எதுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 10 மணிக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லைன்னு சொன்னேனே, அது ஃப்ரெஷ்ஷாக இருப்பதுனால் உங்களை ஜெபிக்க வைத்து, ஆராதிக்க வைத்து, உடனே வசனத்தை சொல்லுவதனால் நீங்க எப்படியோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பதனால் கேட்டு விடுவீர்கள். நான் சொல்லுகிற பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு விடுவீர்கள். அதனால என்னுடைய சந்தோஷம் அவ்வளவாக இல்லை. ஓரளவுக்கு சந்தோஷம் படுவேன். ஆனால் 4 மணிக்கு நான் பிரசங்கிக்கும் போது கேட்குறீங்களே, அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த மக்கள் ஒருவன் கூட சோர்வு கிடையாது. அந்த பிள்ளைங்க ஒரு சோர்வு இல்லாதபடி என் கண்ணை அப்படி பார்த்துட்டு கேட்போம். அந்த 4 மணிக்கு அந்த பிரசங்கிக்கிறங்க. அப்போ காலையில் நீங்கள் எந்திரிக்கிறது எத்தனை மணி? 6 மணிக்கு எந்திரிச்சிங்க. காலையில் 6 மணியில இருந்து சாயந்திரம் 4 மணி என்று சொன்ன நடுவில் எத்தனை விளையாட்டு, எத்தனை விஷயங்கள். அது ஆல்ரெடி ஒரு செக்ஷனுடைய பிரசங்கம் போயிருக்கும். எத்தனை ஜெபம், எத்தனை ஆராதனை, எத்தனை பணிவுகள், எவ்வளவு விஷயங்க. அத்தனை கடந்து 4 மணிக்கு இப்படி உற்சாகமா நீங்க பிரசங்கத்தை கேட்டது என்னை அசைக்க செய்தது மட்டுமல்ல, அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப நல்ல சந்தோஷம். உங்க முகங்களை பார்த்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சரி, அது விடுங்க. இந்த 7:30 மணிக்கு உச்சகட்டத்தின் சந்தோஷம்ன்றனே, அது என்ன தெரியுங்களா? காலையில் 6 மணிக்கு எந்திரிச்ச நீங்க இப்பொழுது நைட்டு 7:30 மணி ஆக போது. அந்த நேரத்திலையும் அத்தனை விளையாட்டுங்கள்லாம் முடிச்சு கடைசி பிரசங்கம் 7:30லேருந்து 8:30 வரைக்கும் நான் பிரசங்கிப்பேன். 1 hour தான்.
சில நேரங்களில் 16 நிமிஷம் 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறேன், அதை பரவாயில்ல விடுங்க. ஆனால் அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தை நீங்க கேட்கிறவங்களுடைய முகத்தை பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், அவ்வளோ ரசித்தேன். எவ்வளவு இவங்களுக்கு ஷெட்யூல் இருக்கு, இத்தனை இவர்கள் பிஸி டோன்ல இருந்தும் கூட இந்த சொற்பொழிவு இவ்வளவு அழகாக கவனிக்கிறார்களே, அது மிகுந்த சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தில் நான் எப்பொழுதும் ஸ்ரீலங்கா பிள்ளைகளையும் மலேசியா பிள்ளைகளையும் ரொம்பவே நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு வெளிரங்கமாக சொல்லாவிட்டாலும் பிரசங்கித்து கொண்டே இருந்தாலும் ஒரு பக்கம் பிரசங்கித்து கொண்டே இருப்பேன். ஆனால் மறுபக்கம் உதயா, லூக்கஸு, இன்னும் ராஜ்குமார், ஸ்ரீனிவாஸ், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்ம மூர்த்தி பாஸ்டர், என்ன சொல்ல எனக்கு உடனே நினைவுக்கு வர மாதிரி ஜான், இப்படி பல பிள்ளைகளை நினைப்படுத்தி கொண்டே இருந்தேன். அதே போலதான் மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நினை கூர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் சொற்பொழிவு வந்துட்டே இருந்தாலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் என் நினைவில் இருக்கிறார்கள். ஐயோ, அந்த நாட்டிலேருந்து பிள்ளைங்க வரலையே, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கலாமே, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கலாமே, அந்த பிள்ளைங்க வராமல் போச்சே, தமிழ்நாட்டில் கூட நிறைய பிள்ளைங்க வரலையே, வந்திருந்தா நல்லா இருந்திருக்கமே, இப்படி நினச்சிக்கிட்டே பிரசங்கித்து கொண்டிருப்பேன். ஆனால் பல நாட்டுடைய மக்கள், பல மாநிலத்துடைய மக்களுடைய நினைவோடு கூட தான் நான் பிரசங்கித்து கொண்டே இருப்பேன். இந்த பிள்ளைங்க வராமல் போயிட்டாங்களே, ஏன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ சோர்வு இல்லாமல் கேட்கக்கூடிய பிள்ளைங்க. இவன் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும் போது கூட பிள்ளைங்க அசைய மாட்டாங்க. இவன் நான் ஃபாரினுக்கு சென்றாலும் பிள்ளைங்க அசைய மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக அந்த பிரசங்கத்தை கேட்பாங்க. அவங்களுக்காக நான் எதையும் வித்தியங்களை காட்டெல்லாம் போது கிடையாது, ஒரு இப்படி தான் தொணன்னு பேசிட்டு இருப்பேன். ஆனால் அவ்வளோ அருமையாக கவனிப்பாங்க. நம்முடைய இந்தியாவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றதே வேண்டாம், அப்படி ஒரு நினைப்பு. முழங்கால் படியிட்டு நீங்க ஜபத்தில் அப்படியே தரித்திருந்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சிலர்கள் முழங்கால் கூட அசையவே இல்லை, முழங்காலோடு கூட ஜெபித்தீர்கள். முழங்கால் படிட்டு சில நேரங்களில் ஆராதிக்கும்படியாக இருந்தீர்கள். அது முடிந்ததா? விளையாட்டு முடிந்ததா? மறுபடியும் முழங்காலில் ஜெபிக்கிறதும் ஆராதிக்கிறதும் என தூக்கி வாரி போட்டது. நீங்கள் இவ்விதமாக என்னுடன் பிரயாணத்தில் இருக்கிறீர்கள், ஆவிக்குரிய பிரயாணத்தில் இருக்கிறீர்கள் என்று நினைத்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்த. இந்த அர்த்தத்தில் நான் சொல்லுகிறேன், 5 மணி நேரம் மட்டும்தான் உங்களுடன் நான் பிரசங்கிக்க முடிந்தது. மீதி 5 மணி நேரம் இழந்து விட்டோம், பரவாயில்ல. இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிற வேறொரு விஷயத்தை, ஏன் நாம் படிக்க வேண்டும், நாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன, எதுக்கு நாம் படிக்க வேண்டும்? படிப்பு என்பது பகுத்தறிவை நமக்குள்ள அதிகப்படுத்தக்கூடியது. அப்போ ஒரு என்ன சொல்லலாம், இந்த படிப்பு பகுத்தறிவை நமக்குள்ள அதிகப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த பகுத்தறிவுக்கு அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பகுத்தறிவு அதோடு கூட முடிஞ்சிடாது. பகுத்தறிவுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஃபர்ஸ்ட் படிச்சாதான் ரெண்டாவது பகுத்தறிவு வரும். பகுத்தறிவு வந்தாதான், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுது உனக்குள்ள பகுத்தறிவு வருகிறதோ அப்பொழுதுதான் ரியாலிட்டி எது, உண்மை எது, பொய் எது என்று நீ வேலை செய்ய ஆரம்பிப்ப. இதுதான் தர்மம் என்று சொல்லலாம், இதுதான் சத்தியம் என்று சொல்லலாம், இதுதான் அறம் என்று சொல்லலாம். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப இந்த 3 படிகளுக்கு நாம் முன்னேறுவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான மொழி என்று சொன்னால், அருமையான ஒரு எஜுகேஷன் என்று சொன்னால், அருமையான படிப்பு என்று சொன்னால், இதோ உங்க வயசுல இப்ப கிடைச்சிருக்குது. அதுதான் உங்க வயசுல கிடைச்ச ஒரு காரியம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சிலர்கள் மொழியுடைய வெறியில இருப்பார்கள். என்ன மொழியுடைய வெறியில தாக்கினவர்கள் உண்டு. மொழி வெறியில என்னை தாக்கினவர்கள் உண்டு. தமிழர்களும் என்னை தாக்கி இருக்கிறார்கள் மொழி வெறியில. நான் என்ன பேசுறேன் என்பது தெரியாமலேயே அவங்களுக்கு அந்த தமிழ் மொழியுடைய வெறி இருப்பதனால், மொழி வெறியால் நான் தமிழர்கள் மத்தியிலையும் தாக்கப்பட்டிருக்கிறேன், கன்னடக்காரங்க மத்தியிலையும் நான் தாக்கப்பட்டிருக்கிறேன்.
அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மொழி வெறி அப்படி. ஆனா அப்படி நான் தமிழர்களால் தாக்கப்பட்டாலும் நான் ஒரு கன்னடிகன். ஒருபோதும் நான் கன்னடவை, நான் தமிழை தாழ்த்தி கன்னடவை உயர்த்தினது கிடையாது. என்னதான் நான் கன்னடவில் இருந்தாலும் ஒருபோது கன்னடவை தாழ்த்தி நான் தமிழை உயர்த்தினது கிடையாது. அதுபோலதான் பல நேரங்களில் தெலுங்கால மலையாளத்தின் மூலமா பரிகசிக்கப்பட்டதும் உண்டு, இந்தியால ஒதுக்கப்பட்டதும் உண்டு. ஆயிலும் கூட எனக்கு இந்திக்காரர்கள் மீதோ மலையாளத்தின் மீதோ தெலுங்கு மீதோ ஒருபோது எனக்கு கசப்பு வருவதே இல்லை. அப்படின்னா எப்படின்னு கேட்குறீங்களா? எல்லா மொழியும் என்னை சுற்றித்த ஆண்டவனால் வந்த மொழி. நான் நேசிக்கிறது ஆண்டவர் என்று சொன்னால் ஆண்டவனுடைய கையிலிருந்து வந்த எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட மொழியை கூட நான் நேசிக்கிறேன். அது தெலுங்காக இருந்தாலும் அது என் ஆண்டவனுடைய மொழி. ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவன் கொடுத்த மொழி உலகமெல்லாம் பரவிட்டு, யாராவது மொழியை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? ஏதோ மனிதனால் படைக்கப்பட்ட சில மொழிகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. மனிதனால் படைக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னா கைவிட்டு விரல் விட்டு எண்ணுகிற அளவில் தான் இருக்கு. ஆனா இறைவனால் கொடுக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னா ஆச்சரியங்க. என்ன ஆச்சரியம்! இறைவன் எப்பேறிப்பட்ட ஞானி என்று சொன்னார். இந்த மொழி ஒருத்தர் லெஃப்ட்ல இருந்து எழுதுறான், ஒருத்தர் ரைட்ல இருந்து எழுதுறான், ஒருத்தர் கீழேந்து எழுதுறான், இன்னொருத்தர் மேலேந்து எழுதுறான். ஒருத்தன் பேசினால் மியா மியான்னு இருக்கு, இன்னொருத்தன் பேசினால் போ போன்னு இருக்கு. என்னன்னே புரிய மாட்டேங்கிறது. ஆனா அவர்கள் கொஞ்சுகிறார்கள், குழாவுகிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள், புத்தகத்தை படிக்கிறார்கள், ஞானியாக மாறுகிறார்கள். கன்ஃபியூஷனுடைய புத்தகம் இங்கிலீஷ்ல படிக்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கிறது. அது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சைனீஸ் மொழியை எடுத்து அதை அப்படியே வாய்ஸ் மேல போட்டா வெறும் மியா மியா மியான்னு சத்தம் வருது. ஆனாலும் அந்த மியா மியான் சத்தம் கன்ஃபியூஷர் தோய்சரு எப்படி பேசியிருப்பாங்க. ஆனா அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி நமக்கு புரிந்த மொழியில கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தம்! இத்தனை ஞானத்தோடு கூட இதை பேசியிருக்கிறார்களா? லாவுச்சி இவ்வளவு ஞானத்தோடு கூட பேசியிருக்கிறாரா? தோய்சர் இவ்வளவு ஞானத்தோடு கூட பேசியிருக்கிறாரா என்று நமக்கு ஆச்சரியம் வருகிறது. எப்படியோ அந்த ஆச்சரியம் வரும்போதெல்லாம் என்னுடைய இறைவனை நான் நினைவு கூறுகிறேன். ஆஹா, எப்படிப்பா உங்களுக்கு இவ்வளவு ஞானம்! உங்க ஞானத்திற்கு முன்பு நாங்கள் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு அழகாக லாங்குவேஜ்களை உருவாக்கி வச்சிருக்கிறீங்களே, எவ்வளவு அருமையாக இருக்கிறது. சோ அப்போ நான் இந்த எண்ணத்தில் ஒரு லாங்குவேஜை நான் பார்ப்பதனால் எனக்கு கன்னடக்காரங்களை நேசிக்கணும்னு தோணுது, தெலுங்குக்காரர்களை நேசிக்கணும்னு தோணுது, மலையாளத்தை நேசிக்கணும்னு தோணுது, இந்தியை நேசிக்கணும், தமிழனை நேசிக்கணும், இங்கிலீஷ்காரனை நேசிக்கணும். இங்கிலீஷ் ஒரு செட்டப் பண்ணப்பட்ட லாங்குவேஜ் இருந்தாலும் அவனையும் நேசிக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்கிலீஷ் இறைவனால் வந்த லாங்குவேஜ் அல்ல, இங்கிலீஷ் மனிதனால் உருவான லாங்குவேஜ். ஆனால் பல்வேறு தரப்பில் நான் அதை பிரசங்கத்தில் சொல்லியிருப்பேன். சரி விடுங்க, அதெல்லாம் நிறைய விரிவாக சொல்லியிருப்பேன். ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்ட இங்கிலீஷையே இவ்வளோ நம்ம நேசிக்கிறோமே, அப்போ இறைவனால் உண்டாக்கப்பட்ட இந்த லாங்குவேஜில் நம்மளால் வெறுக்க முடியுமா? இல்லை அந்த மனிதர்களை தான் நம்ம வெறுக்க முடியுமா? நீ ஆராதனை நடத்தினாலும் சந்தோஷம், மலையாளத்தில் ஆராதனை நடத்தினாலும் சந்தோஷம், தெலுங்குல ஆராதனை நடத்தினாலும் சந்தோஷம். ஏன்னா எல்லாமே என்னை படைத்த இறைவனுடைய மொழி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்ப கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன்ல மிகப்பெரிய வரப்பிரசாதம் எது என்று சொன்னால் லாங்குவேஜ். லாங்குவேஜ் பாருங்க, அதுக்கு படிக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை, படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவது நம்ம பேச நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அம்மா பேசுவது, அப்பா பேசுவது, அண்ணன் பேசுவது, அக்கா பேசுவது, சொந்த பந்தங்கள் பேசுவதை கவனித்து கவனித்து நாமும் பேச ஆரம்பித்து பிறகுதான் நம்ம படிக்க ஸ்கூல் போனோம். எவ்வளவு பெரிய நாலேஜ் பாருங்க. அதுலயே நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க, அப்பா பேர் என்ன, அப்பா யாருன்னு சொல்லு. அதை கரெக்டாக காட்டினீங்க, அப்பா பேரை சொன்னீங்க, அம்மா பேரை சொன்னீங்க, சொந்தக்காரருடைய பேரை சொன்னீங்க.
வாரத்தில் வருகிற 7 நாட்களுடைய பேரை சொன்னீங்க. அவ்வளோ குட்டியா இருக்கும் போது அதுலயே நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏன் படிக்க மாட்டேன்றீங்க? ஏன் படிப்பு குறித்து ஒரு தாழ்வான மனசு உங்களுக்குள்ள வந்திருக்கு? ஸோ எனவே தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்கள் ஏன் படிக்க வேண்டும்? உங்களுக்கு எஜுகேஷன் ஏன் தேவைப்படுகிறது? நீங்கள் படிக்க வேண்டும். ஏன் படிக்க வேண்டும்? படிப்பதின் நோக்கம் என்ன? படிப்பதற்காக இறைவன் நம்மை ஏன் ஊந்துகிறார்? மற்ற மிருகங்களை பாருங்கள், அவைகளுக்கு படிப்பு இல்லை. 5 அறிவோடு கூட இருக்கிறது என்று சொல்றோமே, 5 அறிவு என்று சொல்லுகிறோமே, அந்த 5 அறிவு கொடுத்து கூட ஒரு முறை நான் பிரசங்கமா செஞ்சிருந்தேன். சரி, இப்போ அதையும் சொல்லிட்டு போனா அது நல்லா இருக்காது. நல்லா கவனித்து பாருங்க. 5 அறிவு என்று சொல்றோமே, இந்த 6வது அறிவு என்னங்க? இந்த 6வது அறிவு என்ன? 6வது அறிவு தான் எஜுகேஷன், படிப்பு. இதுதான் 6வது அறிவு. இந்த ஏன் மிருகங்களையும் பறவைகளையும் 5 அறிவு என்று சொல்றோம்னா, இந்த 6வது அறிவுக்கு மிருகங்களால் வர முடிகிறது இல்லை. இல்லையே, நீங்க 6வது அறிவு வேற என்னமா சொன்னீங்களே, புரியுது இல்ல? அப்ப முன்னவே நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், கேட்டிருக்கிறீங்க. மனிதனுக்கு மனிதனை கம்பேர் பண்ணும் போது 6வது அறிவு வேற. மனிதனுக்குள்ள மனிதனையே கம்பேர் பண்ண 6வது அறிவு வேற. மனிதனை உலகத்தோடு கூட கம்பேர் பண்ண 6வது அறிவு எஜுகேஷன். மனிதனை உலகத்தோடு கூட கம்பேர் பண்ணா அப்ப மனிதனுக்கு 6வது அறிவு எஜுகேஷன் என்றாகும். சமீபத்தில் பேங்க்ல வேலை செய்யக்கூடிய அருமையான CEO இருக்கக்கூடிய அவங்க கேட்டிருந்தாங்க, எங்க பேங்க்குக்கு நீங்க பொருத்தமான ஒரு பொன்மொழி கொடுக்க முடியுமா அப்படின்னு. சரி, நான் சரி என்று சொல்லிவிட்டா நான் எனக்கு மறந்து போயிற்று. இரவு 2 மணிக்கு எனக்கு ஞாபகம் வந்தது, அவங்களுக்கு நான் பொன்மொழி கொடுக்கணும். அவங்க பேங்க்ல வேலை செய்யறவங்க பணத்தை பற்றி ஒரு பொன்மொழி கேட்டிருந்தாங்களே. ஐயோ, மறந்துட்டனே. அந்த 2 மணிக்கு எந்திரிச்சு பொன்மொழியை ஏற்றினேன். ஏற்றி இங்கிலீஷில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்து எழுதி அதை டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பினேன். அதை நான் தமிழில் சொல்கிறேன், கேளுங்க. 2 மொழிகள் அது நம்முடைய பொன்மொழியில் கண்டிப்பாக வந்துடும் நான் நினைக்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, மனிதன் என்பவன் 6 அறிவு உள்ளவன். ஆனால் அந்த 6வது அறிவு தான் பணம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், வணிகத்தை பொறுத்த வரைக்கும், வணிகம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 6வது அறிவு பணம். மறுபடியும் சொல்லவா? வணிகத்தை பொறுத்த வரைக்கும் 6வது அறிவு பணம். இந்த 6வது அறிவாகிய பணம் என்பது மற்ற மிருகங்களுக்கு இல்லாததினால் அவைகள் 5 அறிவு உள்ளவைகளே. ஏன்னா எந்த சிங்கமாவது சும்மா எதுக்கு மான்களை அடித்து சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கணும்? ஒரு கையில் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம நேராக மார்க்கெட்டுக்கு போய் நமக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்து அங்கே மனுஷனை நம்ம மீனெல்லாம் சாப்பிட்றாமே, ஒரு முறையான ஒரு வாழ்க்கை நம்ம நடத்தலாம். எதுக்கு நம்ம வேட்டையாடி அவ்வளோ ஓடியாந்து தேவையில்லை. நம்ம மார்க்கெட்டுக்கு போய் நம்மளுக்கு தேவையான மட்டன் கறி வாங்கிக்கலாம். மனுஷன் என்னெல்லாம் சாப்பிட்றானோ அதையே நம்ம வாங்கிக்கலாம். அவன் சுத்தம் பண்ணி வச்சிருப்பான். சும்மா எதுக்கு ரத்தத்தெல்லாம் குடிச்சு நம்ம வாழ்க்கையை 15 வருஷமாக மாற்றிக்கணும்? ஒரு 80 வருஷம் வரைக்கும் வாழலாமே, ஒரு 120 வருஷம் வரைக்கும் வாழலாமே அப்படின்னு எந்த சிங்கம் அது யோசிக்குதா? எந்த நாய் எத்தனை வருஷமா நாய், பூனை, பசு எல்லாமே நம்ம கூட இருக்கு. நம்ம பணங்களை பார்த்துன்னு இருக்கு. என்னைக்காவது பணம் சம்பாதிக்க கழுது முன்னாடி வருதா? கழுது முன்னாடி பணம் போட்டா அது பேப்பரை சாப்பிடுறது போல பணத்தையும் சாப்பிட்டு ஜீர்ணிக்காது. அப்ப இந்த 6வது அறிவு என்பது சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். மனிதனுக்கு மனிதனை கம்பேர் பண்ணும்போது 6வது அறிவு ஒருபோதும் படிப்பாகாது. 6வது அறிவு என்பது உலகத்தோடு கூட கம்பேர் பண்ணும்போது தான் மனிதனுடைய 6வது அறிவு படிப்பு என்றாகும், எஜுகேஷன் என்றாகும், கல்வி என்றாகும். ஆனா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற 6வது அறிவு வேற.
அது ஒரு பேங்க்காரங்க என்ன கேட்டதுனால அந்த 6வது அறிவை அவங்களுக்கு சுருக்கமாக எழுதி கொடுத்தேன். உங்களுக்கு நான் விரிவாக சொல்லின்னு இருக்கிறேன், அவ்வளவுதான். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் 6வது அறிவு பணம். இந்த 6வது அறிவு மிருகங்களுக்கு இல்லாததுனால் மிருகம் 5 அறிவு. எப்பொழுது வணிகத்தில் பணம் குறையுதோ பாருங்க, பணம் குறையுதோ, பணத்தை நான் என்னன்னு சொன்னேன், 6வது அறிவு. எப்பொழுது மனிதனுக்கு 6வது அறிவு குறையுதோ அப்பொழுது மனிதன் 5 அறிவை தனக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறான். 5 அறிவுனா மிருகமா மாறுறான்னு அர்த்தம். பணம் குறைய குறைய மனிதன் மிருகமா மாறுறான். இதை வரைக்கும் யுத்தங்கள் வந்தது. எதுக்கு யுத்தங்கள் வந்தது? பணம். நான் நல்லா இருக்கணும், என் தேசம் நல்லா இருக்கணும், என் ஆட்சி நல்லா இருக்கணும். பழைய காலத்தில் அரசர்கள் யுத்தத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. ஏன்? கஜனை காலியா இருக்கு, அவங்களுடைய ஸ்டோரேஜ் காலியா இருக்கு. இன்னொருத்தனை அடிச்சு நொறுக்கி அவன் சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு வா, இல்லைன்னா அவனையும் அடிமைப்படுத்த. ஒரு நாளைக்கு இவ்வளவு டாக்ஸ் கட்டுன்னு சொல்லு, ஜனத்தொகையை பெருகவை, இன்னும் தேசங்களை பிடி, இன்னும் ஆடம்பரமா வாழ, எனக்கு இன்னும் பணங்கள் தேவை என்று அல்லவா மனிதன் யுத்தம் செய்தான். அப்ப யுத்தம் செய்து காட்டு மிரண்டிய மாற காரணம் என்ன? 6th சென்ஸ் குறையுது. 6th சென்ஸ் இப்போதான் நான் என்னன்னு சொன்னேன், பணம் தான் 6th சென்ஸ் சொன்னேன். ஒரு அர்த்தத்தில் பேங்காரன்னு சொல்லும் போது அப்படிதான் சொன்னோம். அப்ப அந்த 6th சென்ஸ் குறையும் போது மனிதன் மிருகமாக மாறுகிறான். ஏன்னா 5 அறிவுக்குள்ள மீண்டும் கட்டப்படுகிறான், வேட்டையாட ஆரம்பிக்கிறான். பணம் எங்கே இல்லையோ மனிதன் வேட்டையாடுகிறான். 6th சென்ஸ் எங்கே இல்லையோ வேட்டை ஆரம்பிக்கப்படுகிறது என்ற அர்த்தத்தில் பேங்க்காரங்களுக்கு நான் அது ஒரு பொன்மொழியை கொடுத்தேன். சரி, நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள். 6வது அறிவு என்று நான் ஆரம்பித்தேன். இந்த 6வது அறிவை இப்பொழுது உலகத்திற்கும் உனக்கும் கம்பேர் பண்ணிக்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய வான மண்டலத்தில் உள்ள நட்சத்திரம், சூரிய, 9 கோள்கள், ஐயோ அதற்கு மேலே இருக்க கேலக்சி, இவையெல்லாம் எடுத்துக்கிட்டா சமுதிரத்தில் இருக்கிற ஜீவராசிகள், நிலத்தில் நடமாடுகிற அநேக விதமான ஜீவராசிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றை கம்பேர் பண்ணிக்கிட்டா 6வது அறிவு படிப்பு, அல்லவிட்டால் கல்வி, அல்லவிட்டால் எஜுகேஷன். இதை ஏன் இறைவன் நமக்கு கொடுத்தார்? இதான் இன்றைய பிரசங்கம். இன்றைய பிரசங்கமா 49 நிமிஷம் ஆகுது அப்படின்றீங்களா? சரி, அது இருக்கட்டும், 49 நிமிஷம் தான் இருக்கட்டும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீங்கள் நினைகூருங்கள். உங்களை படிக்க வைக்கிறது உங்களை ஆசிரியர் அல்ல, உங்களை படிக்க வைக்கிறது உங்களுடைய பெற்றோர்கள் அல்ல, அதை கண்டுபிடித்தவர்களுடைய பெற்றோர்கள் அல்ல, அதை கண்டுபிடித்தது எவ்வளோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் அல்ல. ஆக்சுவலி படிப்பை கண்டுபிடித்தது இறைவன். நிறைய பேர் முறையாக சத்தியத்தை படிக்கிறது இல்லை. அதனால தான் சத்தியத்தை படிக்காத காட்டு மிராண்டியான சார்ல்ஸ் டார்வின், காட்டில் இருந்து மனுஷன் வந்தான், அமீபால இருந்து மனுஷன் வந்தான், சிம்பாஞ்சி கொரில்லாவில இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு அவர் சொல்ல தடுமாறுவதற்கு காரணமே குறுகிய ஞானம். சத்தியத்தை நிறைய பேர் ஏற்கிறது இல்லை, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டாக்கப்படுறது இல்லை. ஆனா எஜுகேஷனை குறித்து கேள்வி வைக்கும் போது தடுமாறுறார். இது எத்தனை வருஷமா இருக்கலாம், இந்த எஜுகேஷன் கேட்கும் போது தடுமாறுறார். யார்? சார்ல்ஸ் டார்வின் தான். ஸோ இப்பொழுது நான் நாஸ்திகரை பற்றி பேச போவேன் என்றால் அது நல்லவே இருக்காது. அதை பற்றி எவ்வளோ நான் அதை பேசணுமோ அதை பேசி இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வாருங்கள். அப்போ மனிதன் இன்னும் நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி அவனால் நம்ப முடியாத பல்வேறு விஷயத்தில் ஒரு விஷயம், கல்வி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது. சில நேரங்களில் நம்முடைய தேசத்தில் கூட கல்விக்கு ஒரு ஆள் நியமிச்சிருக்கிறோம். அந்த ஆளுடைய பேர் என்ன? சரஸ்வதின்னு. சரஸ்வதி இங்கே இருக்கு, ஆனால் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இருக்குது. நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? சரஸ்வதி இருக்கிற இடத்துல தானே எஜுகேஷன் இருக்கணும். இந்தியாவில் எவனுமே படிக்கலையே, அப்ப இந்த சரஸ்வதி ஏன் இங்க இருக்குன்னே தெரியல. வெளிநாட்டில் எல்லாருமே படிச்சிருக்கிறான். பிரிட்டிஷருங்க மட்டும் நம்முடைய தேசத்துக்கு வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு பாப்ப நபர்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை அதோகதியில போயிருக்கோம். ஏன்னா சரஸ்வதி என்பது ஒரு கடவுள் இருந்தா தானே.
இல்லாததை சொல்லி நமக்கே படிப்பு வரலன்னா அது இருந்தா என்ன, இல்லை கட்டி என்ன. பிரிட்டிஷருங்க வந்த போது தான் நம்மளுக்கு படிப்பே ஏற்கப்பட்டது. அழுத்தி சுலப்பமெண்டா கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்த போது தான் படிப்பே நமக்குள்ள வந்தது. இல்லை என்றால் ஆயிருக்காது. படிப்பு என்றால் என்னன்னு தெரியாது. வெறும் ஒரு பொம்மையை சரஸ்வதியை வச்சுட்டு அப்படி கும்பிட்டு இருந்திருக்கணும். எவனுக்குமே நாலேஜ் இல்லாம இவங்க மட்டும்தான். உன்னை எங்க வச்சிருந்தாங்க? மேல பிறந்தவன் மேல் ஜாதியான், அது கொஞ்சம் கீழே பிறந்தவன் கொஞ்சம் ஓரளவுக்கா. இப்படி அடிமட்டத்தில் பிறந்தவர்களை அடிமட்டத்திலேயே வைத்து கீழ் ஜாதி என்று கூப்பிட்டாங்களே, அவங்களுக்கு இவங்க எஜுகேஷன் கொடுத்தாங்களா? இதுக்கு நிறைய பேர் சொல்றாங்களே, எதுக்கு நீங்க கிறிஸ்தவத்துக்கு போறீங்க? எஜுகேஷன் தான். வாங்கிட்ட எஜுகேஷன் வந்துருமா? உலகமே காரி உமிழ்ந்தது காட்டுவாசிகள் என்று நம்ம இந்தியாவை. அப்போதுதான், அப்போதுன்னு கூட சொல்லக்கூடாது, அடிச்சு நொறுக்குனார் பாருங்க ஆண்டவர் 200 வருஷம். அந்த 200 வருஷத்துல வந்த எஜுகேஷன் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தைரியமாக பேச வைத்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அருமையாக இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்னா 200 வருஷம் இறைவன் அடித்து நொறுக்கினார். ஏன்னா எவன் நமக்கு படிப்பு கொடுக்காதபடி அடிமைப்படுத்த பார்த்தானோ நொறுக்கினார் அவனை நொறுப்பதற்கு எவ்வளவு வயதான ஒரு பெரியார் வந்தார் பாருங்க. பெரியார் ஒருபோதும் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. கடவுளுடைய நம்பிக்கை உன் தனிப்பட்ட விஷயமாகும் என்று சொன்னார். ஆனால் கடவுளின் நம்பிக்கையில் பகுத்தறிவு இல்லை என்று சொன்னால் உன் நம்பிக்கை ஒரு வெளுக்கு மரக்கு சமம் அப்படின்னு தான் பெரியார் சொன்னார ஒழிய, பெரியாரை நான் குருவாக பாவிக்கிறவன், பெரியாரை நான் குருவாக பாவிக்கிறவன், அம்பேத்கரை நான் குருவாக பாவிக்கிறவன், பகுத்தறிவுக்காக போராடின எல்டிடி பிரபாகரனும் ஒரு நமக்கு வழிகாட்டித்தான். ஆனா அவங்க சமுதாயத்தில் கெட்ட பெயர் வாங்கி கொண்டார்கள். ஆனால் அவர்களும் நமக்கு வழிகாட்டித்தான். பகுத்தறிவோடு கூட யார் போராட்டத்தை நடத்தினாலும் புரட்சிகளை செய்தாலும் அவர்கள் எல்லோரும் நமக்கு வழிகாட்டித்தான். நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்? அப்ப எஜுகேஷன் என்பது இறைவனுக்கு சம்பந்தப்பட்டது. அதை தடுக்க முயற்சிக்கிறவங்களுக்கு இறைவன் எடுக்கிற ஆக்ஷன் விசித்திரமாக இருக்கும். அப்படி இறைவன் எஜுகேஷனை நமக்கு வந்து சேர்த்தார். இப்பொழுது நம்ம எல்லோரும் படிக்கிறோம். அந்த படிப்பு என்ன செய்கிறது? பகுத்தறிவை கொண்டு வருகிறது. அந்த பகுத்தறிவு என்ன செய்கிறது? எது சத்தியம் என்று தேட நமக்கு உதவியா இருக்கு. பகுத்தறிவு வந்தாதான் சத்தியத்தை தேட முடியும். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? கல்வி வந்த உடனே நின்று விடுகிறார்கள், பகுத்தறிவுக்கு வருதுல. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கல்வி வந்த உடனே, எஜுகேஷன் வந்த உடனே கான்சியஸ்க்கு நிறைய பேர் வருதுல. பகுத்தறிவுக்கு வராமல் இருப்பதனால தான் சத்தியத்தை தேடக்கூடிய மனம் நமக்குள்ள உருவாக்கப்படுறதுல. எஜுகேஷன்ல பிலாசபி இருப்பதனால், சயின்ஸ் இருப்பதனால், மோரல் இருப்பதனால் அங்கேயே நின்று விடுகிறார்கள். இது மாம்பெரிய வஞ்சகம். என்னதான் எஜுகேஷன்ல மோரல் இருந்தாலும், என்னதான் எஜுகேஷன்ல நமக்கு பிலாசபி இருந்தாலும், மோரல் பிலாசபி விட உயர்ந்தது பகுத்தறிவு, பகுத்தறிவை விட உயர்ந்தது சத்தியம். அப்போ எஜுகேஷன் எதற்காக இருக்கிறது? சத்தியத்தை கண்டுபிடிக்கதான். எனவேதான் யோவான் புஸ்தகம் 8:32 ஆண்டவர் தெளிவுடன் 2000 வருஷமா அவருடைய வார்த்தை முழங்கிக் கொண்டே இருக்கிறது. உண்மையை அறிவீர்கள், உண்மைதான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். பார்த்தீர்களா பிரியமானவர்களே? குட்டீஸ், பக்கத்தில் இருக்கிற படத்தை பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே விட்டுட்டீங்களா? நீங்கள் தான் மாஸ்டர் ஆரம்பிக்கிறேன்னு இன்னுமே ஆரம்பிக்கலையே, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன்றீங்களே, அதுதான் சொல்ல வரேன் நான். ஃபர்ஸ்ட் நான் உங்களை உற்சாகப்படுத்தணும் இல்லையா? படிப்புனா என்னன்னு உற்சாகப்படுத்தணும் இல்லையா? படிப்பு என்பது குறித்து ஏற்கனவே ஒரு பிரசங்கம் செய்து விட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற விசேஷமான மர்மமான சில பாயிண்ட்ஸுங்களை சொல்ல போறேன். ஏன் நாம் படிக்க வேண்டும்? இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மிகுந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் ஏன் படிக்க வேண்டும்? அதான் சொல்லிட்டீங்களே, படித்தாதான் பகுத்தறிவு, பகுத்தறிவு வந்தால் தான் சத்தியன்னு, அதான் புரிஞ்சிச்சே. நோ. இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ல தான் சத்தியத்திற்கும் பகுத்தறிவுக்கும் இந்த கல்விக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போவோம். அப்படி இல்லைன்னா இந்த மூன்றுடைய வித்தியாசம் நமக்கு தெரியாம போயிடும்.
அப்ப நான் இன்னும் ஆரம்பிக்கலதான், ஆனால் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்கள் எப்படியாக படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் படித்தே ஆகணும். நீங்கள் படிக்கணும். முதலாவதாக ஸ்கூல்லேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் படிப்பதற்காக எழுந்திருங்க. பிறகு நீங்கள் படிக்கிறது தான் பகுத்தறிவு. அதற்கு பின்பு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதை படிப்பு தான் சத்தியம். அது ஏறக்குறைய உங்களுடைய வாழ்க்கையை 45 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஐயோ அப்படின்னாதீங்க. ஏன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் சாப்பிட வேண்டிய சாப்பாடெல்லாம் மொத்தமாக டேபிள் மேலே வச்சுட்டா ஐயோன்னு சொல்ல மாட்டோமா? அப்படிதான் நீங்கள் சொல்றீங்க. அதை விட்டுருங்க. அந்தந்த நேரம் வரும்போது அதற்கு நம்ம சென்று கொண்டே இருக்கும் போது அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இவ்வளவுதானா, இன்னும் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு இப்படி சாப்பிட்டு துள்ளி குதிச்சு எந்திரிக்கிறோமோ, அதுபோல அந்தந்த நாளுக்கு வரக்கூடிய படிப்பை நோக்கி சென்றுட்டே இருந்தாதான் 45 இயர்ஸுக்கு பிறகு நீ பேசுகிற சத்தியங்கள் மனிதர்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்? கடவுளுக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே தான் அன்பு தெய்வ பிள்ளைகளும் உன்னை படிப்புனா என்ன, வாங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸுங்களை சொல்லி முடிக்கிறேன். எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு எனக்கே தெரில, அதனால் அந்த இதை ஆரம்பிச்சிட்டேன். வசனத்தின் வாயிலாக, வசனத்துக்கு வசனம், அதே நேரத்தில் வேர்ல்டு எக்கனாமிக்கையும் காட்ஸ் எக்கனாமிக்கையும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால் எஜுகேஷனை புரிஞ்சிக்க முடியுமோ, படிப்பு கல்வியை நீங்கள் புரிஞ்சிக்க முடியுமோ, அந்த வகையில் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஸோ ஆடினீர்கள், விளையாடினீர்கள், பாடினீர்கள், டான்ஸு எல்லாமே இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாத்தின் மத்தியிலையும் சொற்பொழிவு கூட எந்த அளவுக்கு கவனித்தீர்களோ அந்த ஆனந்தத்தில் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொன்னா இது பிரயோஜனமாகும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு நான் இதை துவக்க போறேன். எஜுகேஷன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு. நீங்கள் படிக்க படிக்க என்னவாக மாறிக்கொண்டே இருப்பீங்க. நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்குள்ள வருகிற மாற்றங்கள் என்ன, எந்தெந்த வயசுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரும். ஸோ அந்த மாற்றங்களில் நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்களோ இல்லை உங்களோடு கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறீங்களோ, உங்களை படைத்தவனுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும். உங்களோட படிப்பு உங்களை படைத்தவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஸோ அதனால தான் படைத்தவனை படிப்பது தான் மேலான படிப்பு. நம்மை படைத்தவனையே படிப்பது தான் எனக்கு தெரிந்த மட்டிலும் மேலான படிப்பு. அதுதான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இனிவே தயாராகுங்கள். இதை குறித்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் கேட்க போகிறோம். குட்டீஸ், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சின்ன ஜெபம் மாதிரி முடிங்க. நான் என்னமோ இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேன். சின்ன ஜெபம் மாதிரி செய்யுங்க. ஓகே, ஆமென்.